கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இன்றைக்கி 1% 1.5% வாக்கு வங்கி இருக்குது. காங்கிரஸுக்கு ஒரு 4% வாக்கு வங்கி இருக்கிறதாலாம் சொல்லப்படுது. தேமுதிகவுக்கு 0.43% வாக்குகள் இருக்கும்போது இப்போ திமுக கூட்டணிகளை நம்பி தான் தேர்தலை சந்திக்குது. அப்படின்னா யாருக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு கூடுதல் இடங்களை கொடுக்கறதான அவங்களுக்கு தேர்தலில் ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். இப்போ புதுசாக வந்த கட்சிகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தரீங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கூட்டணி கட்சிகள் கேட்குறாங்கல்ல. ஏன் கூடவே நீண்ட நாள் பயணிச்ச இல்லை வாக்கு சதவீதத்தில் தேமுதிக விட அதிக வாக்கு சதவீதம் வச்சிருக்க கட்சிகளுக்கு ஏன் கூடுதல் தொகுதிகளை திமுக தர மறுப்பது? ஏன் நீண்ட நாள் பயணித்த என்று சொல்லுவதை விட நீண்ட நாள் உங்கள் தவறுகளுக்கெல்லாம் முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். நீண்ட நாள் கூட்டணியில் பயணிச்சதுன்னா உங்களை ஒரு பொருட்டா மதிக்க மாட்டேங்குதா திமுக? வேற வழி இல்லை, நீ கூப்பிட்டு கொடுத்தா இங்கே தான் இருக்கணும். அதாவது தேர்தல் நெருக்கம் வரை இவர்களை பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று கொண்டு வந்து இக்கட்டான முட்டுச்சந்தில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு எங்கேயும் போக முடியாதபடி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டு இவர்கள் வேலையை இவர்கள் பார்ப்பார்கள். எப்படி இருந்தாலும் வந்தாகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏங்க இப்போ சிபிஎம் கட்சி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது அந்த கட்சியினுடைய முதுகெலும்பு வந்து சிஐடியு தொழிற்சங்கத்தினுடைய அதுக்கு ஒரு தனி அமைப்பு இருக்குது. அதில் சிஐடியுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மதிப்புக்குரிய சவுந்தரராஜன் இருக்கார். அவர் போன வாரம் அவர் ஒரு இதில் சொல்கிறாரு, இதுவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்த அரசாங்கங்களிலேயே இப்போது நடைபெற்ற ஆட்சி தான் நம்பர் 1 தொழிலாளர் விரோத அரசாங்கம் என்று சொன்னவர் சவுந்தரராஜன். இல்லை என்று மறுக்க சொல்லும். அப்போ தொழிலாளிக்காகவே கட்சி நடத்துகிற பொது உடைமை கட்சிகள் நம்பர் 1 தொழிலாளர் விரோத அரசாங்கம் இதுதான், இந்த முறைதான் இந்த 2021 26 வரைக்கும் நடந்தது தான் சொல்லி சிஐடியு சொல்லுகிறது.